மத்தியில் ஆளும் மோடி அரசு தமிழர்களின் மொழி, கலாச்சாரம், வரலாறு ஆகியவற்றை மதிப்பது இல்லை என திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தமிழக ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் தமிழர்களை கட்டுப்படுத்தலாம் என நினைப்பது ஒருபோதும் நடக்காது என்றும் அவர் கூறினார். சசிகலா உடல்நிலையில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. சசிகலா ரத்தத்தில் 97% ஆக்சிஜன் இருப்பதாகவும் தற்போது எழுந்து நடக்கும் அளவுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்வுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் வரும் 29ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயலகத்தில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தற்போது தளர்வுடன் கூடிய ஊரடங்கு ஜனவரி 31ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள சூழலில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தாளவானூர் தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட அணையில் உடைப்பு ஏற்பட்டதை கண்டித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அதிகாரிகள் சமாதானத்தை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டுள்ள திமுக உரிய தீர்வு காணப்படவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக பொன்முடி அறிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை உடைந்தது தொடர்பாக ஆய்வு செய்ய சென்னையிலிருந்து குழு வரவுள்ளதாக அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பணையின் ஓரம் மட்டுமே உடைந்ததாகவும் சேதமடைந்த இடத்தை செப்பனிட மேலும் 7 கோடி ரூபாய் கேட்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவில் இதுவரை 16 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் கடந்த 6 நாட்களில் மட்டும் சுமார் 10 லட்சம் பேர் கொரோனாவுக்கான தடுப்பூசி எடுத்துக் கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டோரின் எண்ணிக்கை பிற மாநிலங்களை காட்டிலும் குறைவாக பதிவாகியுள்ளது. 1,35,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் வெறும் 44% பேர் மட்டுமே தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். முன்களப் பணியாளர்கள் தயக்கமில்லாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்களப் பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படுவது அவர்களுக்கு வழங்கப்படும் கௌரவ பரிசு என்றார். நாட்டின் 72வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா காமராஜர் சாலையில் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காவல்துறையின் இருசக்கர மோட்டார் வாகன சாகச நிகழ்ச்சி, தஞ்சை தென்னக கலை பண்பாட்டு மையம் சார்பில் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி ஒத்திகைகள் இடம்பெற்றன. குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியரசு தின நாள் அன்று உப்பளம் சட்டமன்ற வளாகம், பாரதி பூங்கா மற்றும் கடற்கரை சாலை உள்ளிட்ட சாலைகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தில் விவசாயிகள் நடத்தவுள்ள பேரணிக்காக நாடு முழுவதும் இருந்து ஏராளமான விவசாயிகள் டெல்லிக்கு படையெடுத்து வருவதாக விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பேரணிக்கு டெல்லி காவல்துறை அனுமதி மறுத்தாலும் டெல்லி எல்லையில் கட்டாயம் டிராக்டர் பேரணி நடைபெறும் என்றும் விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக குடியரசு தினத்தன்று தமிழகத்திலும் டிராக்டர் பேரணி நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இந்த பேரணியில் திமுகவின் விவசாய அணியினர் பங்கேற்பார்கள் என அதன் மாநில செயலாளர் சின்னசாமி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீன் வாங்க வரும் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. பறவை காய்ச்சல் அச்சுறுத்தல் காரணமாக கோழி இறைச்சி தவிர்த்து மீன் வகைகள் வாங்க வருவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். மெரினா கடற்கரை லைட் ஹவுஸ் தொடங்கி பட்டினப்பாக்கம் சர்வீஸ் சாலை நெடுக்க உள்ள மீன் கடைகளில் பொதுமக்கள் காலையிலேயே மீன் வாங்க குவிந்தனர். நாகர்கோவிலில் முருங்கைக்காய் கிலோ 300 ரூபாய்க்கும் வெள்ளரிக்காய் கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையாவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டதாலும் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வருவதாலும் விலை உயர்ந்ததாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டை அடுத்த கண்டிகையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே சுரங்கப்பாதை ஆங்காங்கே இடிந்து விழுந்து சேதமடைந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சமீபத்தில் பெய்த மழையால் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி குளம் போன்று காட்சியளிப்பதால் அவ்வழியாக செல்ல முடியாமல் மக்கள் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில்தான் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாறியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். முன்னதாக கோவை மேட்டுப்பாளையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு மயிலாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளுடன் வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தின் உரிமைகளை மத்திய பாஜக அரசின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதாக திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரத்தில் நடைபெற்ற பரப்புரையில் பங்கேற்ற அவர் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை ஆதரிக்கும் முதலமைச்சர் விவசாயியா என்றும் கேள்வி எழுப்பினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆசிரியர் பணி வாய்ப்பு இழந்த 700 பேர் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து முறையிட வந்தபோது வெள்ளாளப்பாளையத்தை தடுத்து நிறுத்தப்பட்டனர். 2013இல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் வெயிட்டேஜ் முறையால் பணி வாய்ப்பு இழந்ததாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். கேரளா உட்பட பல மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பரவியுள்ள நிலையில் தமிழகத்தில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் வீழ்ச்சியடைந்துள்ளது. நாமக்கல் கோழிப்பண்ணையில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை 4 ரூபாய் 5 காசுகளாக உள்ளது. பணி வரன்முறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 2ஆம் தேதி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. 26,000 டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை ஏற்று சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மசனக்குடியில் யானை தீ வைத்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டல பகுதியில் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு பணியில் உள்ள 5 வனவர்களை பணியிட மாற்றம் செய்து கள இயக்குநர் கே கௌசல் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட பரமக்குடி அருகே தபால் சாவடி என்ற இடத்தில் காரும் டூரிஸ்ட் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து சத்திரக்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு நீரின் அளவு வினாடிக்கு 1351 கனஅடியாக சரிந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 105.97 அடியாக உள்ளது. காவிரி டெல்டா பாசன தேவைக்காக வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே புதிதாக கட்டப்பட்ட பவானி அம்மன் கோயிலின் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த தாலி உண்டியல் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஆரணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகூர் தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய ஆண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் வைபவம் இன்று அதிகாலை நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக திருவிழாவில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி அருகே ஆவணத்தாங்கோட்டையில் மின்கசிவு காரணமாக ஃபேன்சி மற்றும் மளிகை கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி சேதமாகின. பழனியில் குதிரையாறு அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரால் அடித்துச் செல்லப்பட்டு சேதமடைந்த தரைப்பாலம் சன் செய்தி எதிரொலியால் சரி செய்யப்பட்டது. சேதமடைந்த பாலத்தால் சடலத்தை ஆற்றுக்குள் இறங்கி கிராம மக்கள் தூக்கிச் சென்ற காட்சி சன் நியூஸ் தொலைக்காட்சி ஒளிபரப்பானதை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாலத்தை சீர் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெய்த தொடர் மழை காரணமாக மக்காச்சோளம் மற்றும் வெங்காய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் இழப்பீடு வழங்குமாறு விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா காலங்களில் போதிய வருமானமின்றி தவித்து வந்த நிலையில் தற்போது மழையால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே எப்கிளையூர் காலனி பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாரிகளில் கொண்டுவரப்படும் குடிநீரை ஒரு குடம் 5 ரூபாய் என விலை கொடுத்து வாங்கி குடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அம்பாசமுத்திரம் அருகே கல்லிடைக்குறிச்சியில் காதல் மனைவியுடன் சேர்த்து வைக்க கோரி ஆனந்தராஜ் என்ற இளைஞர் செல்போன் டவரின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். 3 ஆண்டுகளாக காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு ஆனந்தராஜ் வீட்டிற்கு அப்பெண் வர மறுத்துள்ளதே இதற்கு காரணம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பாதிர் கிராமம் கூட்டுச்சாலையில் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானதில் 2 பெண்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற இருவாளருக்கான மாநில அளவிலான கை எறிபந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் கரூர் அணியும் பெண்கள் பிரிவில் திருவள்ளுவர் அணியும் வெற்றி பெற்றுள்ளது. முதல் 3 இடங்களை இடம் பிடித்த ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிக்கு பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 14,849 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,06,54,000 உயர்ந்துள்ளது. 24 மணி நேரத்தில் 155 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் சுமார் 16,000 பேர் கொரோனாவில் இருந்து நலமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை கொன்றது காங்கிரஸ் என பாஜக எம்பி சாக்ஷி மகராஜ் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் காந்தி மற்றும் நேருவை விட நேதாஜி மிகவும் பிரபலமாக இருந்தார் என்பதாலேயே அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச், ரஜோரி, ராம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு பெய்து வருவதால் அங்கு இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை பனிப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பல இடங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பில் குடித்துவிட்டு ரகளில் ஈடுபடுவதாக நடிகர் விஷ்ணு விஷால் மீது காவல்துறை கூடுதல் ஆணையரிடம் அளிக்கப்பட்ட புகாருக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். அடுத்த படத்திற்கு தான் 6 பேக் வைக்க வேண்டும் என்பதால் கடின உடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டயட்டில் இருக்கும் நபர் எப்படி குடிக்க இயலும் என்றும் விஷ்ணு விஷால் விளக்கமளித்துள்ளார். ராஜமௌலி இயக்கத்தில் தெலுங்கில் உருவாக்கி வரும் RRR படம் வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் அயர்லாந்து நடிகை அலிசன் அவரது இன்ஸ்டா பக்கத்தில் RRR படத்தின் வெளியீட்டு தேதியை குறிப்பிட்டு பின்னர் நீக்கிவிட்டார். யோகி பாபு, கருணாகரன் மற்றும் சுனைனா இணைந்து நடித்துள்ள ட்ரிப் திரைப்படத்தின் முன்னோட்டம் சன் டிவி யூடியூப் சேனலில் இன்று மாலை 4 மணிக்கு வெளியாகுள்ளது. அறிமுக இயக்குனர் டெனிஸ் மஞ்சுநாத் இயக்கியுள்ள இந்த படம் வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வெளியாகுள்ளது. விஷால் நடிப்பில் உருவாக்கி இருக்கும் சக்ரா திரைப்படம் வரும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி முதல் திரையரங்குகளில் வெளியாகுள்ளது. MS ஆனந்த் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ரெஜினா, சுஷ்டி டாங்கே, ரோபோ சங்கர் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். JV பிரகாஷ் நடிக்கும் புதிய படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க அமிர்தா ஐயர் நடிக்க உள்ளார். கடவுள் இருக்கான் குமார் படத்தை இயக்கிய ராஜேஷ் இந்த படத்தை இயக்குகிறார். ஆனந்த்ராஜ், ரேஷ்மா பசுபுலேட்டி, டேனியல் போப் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடிக்க உள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9,93,00,000 உயர்ந்துள்ளது. கொரோனாவின் 2வது கட்ட அலையின் காரணமாக அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 21,30,293 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துவிட்டனர்.
அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் தொலைபேசியில் பேசிய இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பைடனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள போரிஸ், பைடனுடன் தொலைபேசியில் பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பை வலுப்படுத்த எதிர்நோக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்காட்லாந்தின் தெற்கு ஷெட்லாந்து தீவுகளில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் 7.3 பதிவானதைத் தொடர்ந்து சிலியின் உள்துறை அமைச்சகம் சுனாமி எச்சரிக்கை விடுத்தது. அமெரிக்காவில் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் பழம்பெரும் தொகுப்பாளர் லாரி கிங் காலமானார். கடந்த வாரம் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். சீனாவில் வீட்டில் அணியக்கூடிய உடைகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. சீனாவில் கொரோனா தாக்கத்தால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலையில் 80% மக்கள் வீடுகளில் அணியும் இயல்பான லாங்வேர் ஆடைகளை வாங்கி அணிவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சீனாவின் யூனான் மாகாணத்தில் பள்ளிக்குள் புகுந்து மாணவர்களை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தியவரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். விசாரணையில் அவரது பெயர் வாங் என்பது தெரியவந்தது. தாக்குதலுக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நைஜீரிய நாட்டின் லுன்போ நகரில் பூனைக்குட்டி ஒன்று நாயிடம் பால் குடிக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சாலையில் உறங்கிக் கொண்டிருந்த நாயிடம் பசி தீர்த்துக் கொண்டிருந்த பூனைக்குட்டியை அங்கிருந்த பலர் வீடியோ எடுத்தனர். ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பெராவில் பள்ளி தோட்டத்தை சீரமைத்த மாணவனுக்கு ஃபெரட் ஹாலோஸ் என்ற அமைப்பின் மனிதநேய விருது வழங்கப்பட்டுள்ளது. தோட்டம் அமைப்பது பற்றிய புத்தகத்தை படித்த பின் மாணவன் சார்லி டரான் கூறிய ஆலோசனைப்படி பள்ளியில் தோட்டம் அமைக்கப்பட்டது. ரஷ்யாவில் ஆட்சியாளர்களை விமர்சித்ததால் சிறையில் உள்ள அலெக்சி நாவல்னியை விடுதலை செய்ய கோரி நடைபெற்ற போராட்டத்தில் பெண் ஒருவரை போலீஸ் அதிகாரி எட்டி உதைத்த காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் தாக்குதலில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பெண்ணுக்கு மண்டை உடைந்து காயம் ஏற்பட்டது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள விசிறி அருங்காட்சியகத்திற்கு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பார்வையாளர்கள் யாரும் வராததால் வருமானமின்றி சிரமப்படுவதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். 1930ஆம் ஆண்டுகளில் இறகுகளால் தயாரிக்கப்பட்ட விசிறி உட்பட பழமையான விசிறிகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. துருக்கியில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். வீடுகள், சாலைகள் அனைத்தும் பனியால் மூடப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்து நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் பனிப்பொழிவால் அந்த பகுதிகள் முழுவதும் வெள்ளை வெள்ளேரென காட்சியளிக்கின்றன. மரங்கள், காடுகள் அனைத்தும் பனி படர்ந்து காணப்படுகின்றன. பிரேசில் நாட்டு அதிபர் பெல்சனோரோ கொரோனா தடுப்பு பணிகளை முறையாக பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டி ஏராளமானவர்கள் கார் பேரணியில் ஈடுபட்டனர். கொரோனா தடுப்பூசியை நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். ரஷ்ய அதிபருக்கு எதிரான போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினர் மீது போராட்டக்காரர்கள் பனிக்கட்டிகளை கொண்டு தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் உலக தலைவர்களால் நிறைந்து காணப்படும் சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் நகரம் இந்த ஆண்டு வெறிச்சோடி காணப்படுகிறது. வழக்கமாக நடைபெறும் உலக பொருளாதார மாநாடு நடப்பாண்டு காணொலியில் நடைபெறுவதால் அந்த நகரமே அமைதியாக உள்ளது. ரஷ்யாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை பனிச்சறுக்கு போட்டியில் ஹவுடன், பரோன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். மொசாம்பிக் நாட்டில் வீசிய கடும் புயலால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். சுமார் 150 முதல் 200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றால் வீடுகள், மரங்கள் அனைத்தும் சாய்ந்துள்ளன. சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பெரும்பாலான நகரங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். சாலைகளில் வெள்ளம் பாய்ந்துள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் கட்டப்பட்டு வந்த சுவர் எழுப்பும் பணிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. புதிய அதிபராக ஜோ பைடன் பொறுப்பேற்றதை அடுத்து மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டும் பணிகளுக்கு தடை விதித்து அவர் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் நடந்த பனிச்சறுக்கு போட்டியில் நெதர்லாந்து வீரர் டீம் லாய்ஸ் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். மலைப்பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சீனாவில் சிறுவன் ஒருவன் பாதாள சாக்கடைக்காக வைக்கப்பட்ட பகுதியில் பட்டாசை வெடிக்க வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சிறுவன் விளையாட்டுத்தனமாக செய்த இந்த செயலின் வீடியோ காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள், சாலைகள் அனைத்தும் பனியால் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். வாகனங்கள் அனைத்தும் சாலையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவில் பனியால் உறைந்துள்ள நீர்நிலைகளில் மீன்பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. பனிக்கட்டிகளுக்கு இடையே துளையிட்டு தூண்டில் மூலம் மீன்பிடித்து அசத்திய வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்காக இந்திய அணி வீரர்கள் 27ஆம் தேதியன்று சென்னை வந்தடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டி தொடங்க உள்ள நிலையில் பயிற்சிக்காக முன்னதாக வீரர்கள் சென்னை வருகின்றனர். இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்டை 20 ஓவர் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாட செய்ய வேண்டும் என ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் பிராட் ஹாக் தெரிவித்துள்ளார். ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் சஞ்சு சாம்சன் இடத்தில் ரிஷப் பண்டை ஆட வைக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார்.
ஒடிசாவின் புவனேஸ்வரில் நடைபெற்ற மலர் கண்காட்சி பார்வையாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு வரும் இந்த வேளையில் அதனை மையமாக கொண்டு இந்த மலர் கண்காட்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை கண்டறிந்த பாதுகாப்பு படையினர் அதனை முற்றிலுமாக அழித்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். மறைந்த சிவசேனா தலைவர் பால் தாக்கரேவின் சிலையை அவரது மகனும் மகாராஷ்டிர முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராடி வரும் டெல்லி எல்லைப் பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. குடியரசு தினத்தை முன்னிட்டு விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்துவதை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ராஞ்சியிலிருந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் டெல்லி கொண்டு வரப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மனம் கொத்தி பறவை உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்த நடிகை ஆத்மியாவிற்கு நாளை திருமணம் நடக்க உள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்த சனுப் என்பவரை அவர் திருமணம் செய்து கொண்டுள்ளதாகவும் 26ஆம் தேதி கண்ணூரில் வரவேற்பு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் டாக்டர் படத்தின் டீசர் பிப்ரவரி 17ஆம் தேதி என்று வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிவகார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு டீசரை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான மாஸ்டர் படத்தில் இடம்பெற்ற குட்டி ஸ்டோரி பாடலின் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. ஏற்கனவே படத்தின் லிரிக்கல் வீடியோ ஹிட் ஆனதை போல் இந்த வீடியோவையும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். பிரபல நடிகை பூஜா ஹெக்டேவின் ட்விட்டர் கணக்கை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 30 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதற்காக அவர் தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள நிலையில் இதனை அவரது ரசிகர்கள் அதிக அளவில் கொண்டாடி வருகின்றனர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் 40வது படத்திற்கு டி இமான் இசையமைப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் இசையமைப்பாளர் டி இமானுக்கு ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தன்னார்வலர்கள் அமைப்பு சார்பில் 300வது வாரமாக மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. புவி வெப்பமயமாதலை தடுப்பது தொடர்பாக இளைய தலைமுறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 300 வாரங்களை கடந்தும் மரக்கன்று நடும் நிகழ்வை நடத்தி வருவதாக தன்னார்வலர்கள் அமைப்பினர் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட 960 வெளிநாட்டு மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுவை கடத்தியதாக பொறியியல் கல்லூரி மாணவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பழனி தைப்பூச திருவிழா பழனியில் ஈடுபடும் காவலர்கள், கோவில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவர் என்று தென்மண்டல ஐஜி முருகன் தெரிவித்துள்ளார். திருவிழாவை முன்னிட்டு கோயிலை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 12ஆம் வகுப்பு மாணவியை காதலிப்பது போல் நடித்து பாலியல் வன்புணர்வு செய்த ஆட்டோ ஓட்டுநர் ரதீஷ் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ரதீஷ் எய்ட்ஸ் நோயாளி என்பது தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே டீ கடை நடத்தி வரும் பிச்சை என்பவர் காவல் நிலையம் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தெருவில் நடந்து சென்ற உமா என்ற பெண்ணிடம் 6 சவரன் தாலி செயின் பறித்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் இந்த வழிப்பறியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. திருத்தணி முருகன் கோயிலில் கிருத்திகை விழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் பால் காவடி, புஷ்ப காவடிகள் எடுத்து வந்து சரவண பொய்கையில் நீராடி படிகள் வழியாக மலைக்கோயிலை வந்தடைந்தனர். பின்னர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் ஊதலூர் அருகே உள்ள நேமம் கிராமத்தில் 8 அடி உயரமுள்ள சிவலிங்கம், சோழர் காலத்து கல்வெட்டுகள், பானை ஓடுகள் உள்ளிட்ட பழங்காலத்து பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என ஆய்வில் தெரியவந்துள்ளது. நாகர்கோவிலில் சாலை ஓரங்களில் ஆதரவின்றி வசிக்கும் மக்களுக்கு யுனைடெட் சோசியல் வெல்ஃபேர் அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் புத்தாடை மற்றும் உணவு வழங்கி உதவி புரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு முடிவெட்டி, குளிப்பாட்டி, மேலும் மருத்துவ சேவைகளும் செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தென்னிந்திய திரைப்பட மேடை கலைஞர்கள் எம்ஜிஆர், ரஜினிகாந்த் போன்று வேடமணிந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மக்களை பெரிதும் கவர்ந்த மேடை கலைஞர்கள் காவல்துறை சார்பில் கௌரவிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் உள்ள பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பகவதி கொட்டாரம் கோவிலின் தெப்பக்குளம் திடீரென மண் கொண்டு மூடப்பட்டது. குளத்தை தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் மண்ணை கொட்டி குளத்தை மூடியது பக்தர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஸ்ரீபெரும்புதூரில் இளம்பெண்களை குளிக்கும்போது செல்போனில் வீடியோ எடுத்த தனியார் நிறுவன சூப்பர்வைசர் ராஜன் என்பவரை பொதுமக்கள் அடித்து உதைத்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜன் மீது வழக்கு பதிவு செய்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் ராஜனை சிறையில் அடைத்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகே கடலோர ஒழுங்குமுறை மண்டல அனுமதி பெறாமல் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது விதிமீறல் என்று நிபுணர் குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. மேலும் அனுமதி பெறாமல் தடுப்பணை கட்டியது தொடர்பாக 8 லட்சம் ரூபாய் அபராதமாக பொதுப்பணித்துறையிடம் வசூலிப்பதற்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சுமார் 800 ஆண்டுகள் பழமையான மேச்சேரி பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு 1008 பெண்கள் பால்குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். பின்னர் பத்ரகாளியம்மனுக்கு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மாலையில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் உட்பிரகார உலா நடைபெற்றது. குடியரசு தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விமான நிலையம் வரும் அனைத்து வாகனங்களும் பயணிகளும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். சரக்கு பார்சல் பகுதியில் கூடுதல் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவின் மிக உயரிய கெண்டக்கி கர்னல் விருது கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஹிமத் அஹ்மத் ஹுசைனிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாலத்தீவுகளுக்கான கௌரவ துணை தூதராக பணியாற்றியவர். இந்தியா மாலத்தீவுகள் நட்புறவு கழகத்தை நிறுவி இருதரப்பு உறவுகளுக்கு பாடுபட்டவர். திருவாரூர் அருகே பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய மகாராஜன் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அரிவாளால் அவரது தலையில் பலமாக வெட்டியதில் மண்டை ஓடு உடைந்து முகம் சிதைந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகிறது. நாமக்கல்லில் இருந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதிகள் 2 பேரில் ஒருவர் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் உடன் வந்த காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். திருட்டு வழக்கில் கைதான சக்கரவர்த்தி என்றவர் சிறுநீர் கழிக்க சென்றபோது காவலரை தாக்கியுள்ளார். கைமுறிவு ஏற்பட்ட காவலர் முகமது முஸ்தபா ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகை மாவட்ட வேதாரண்யத்தில் வேகமாக பரவி வரும் புதுவித காய்ச்சலால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர். ஒருவித மர்ம பூச்சிக்கடிக்கு ஆளாக்கும் விவசாயிகள் தோட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த காய்ச்சல் ஏற்படுவதாகவும் இது ஸ்க்ரப் டைஃபஸ் என்ற காய்ச்சலாக இருக்கலாம் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சசிகலா விரைவில் குணமடைய வேண்டி அரூரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில துணை பொதுச் செயலாளர் பி பழனியப்பன் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சசிகலா விடுதலையான பின் தங்குவதற்காக போயஸ் கார்டனில் கட்டப்பட்டு வரும் வீட்டின் கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பால் சிறையில் உள்ள சசிகலா விரைவில் விடுதலையாக உள்ளதால் ஜெயலலிதாவின் வீட்டிற்கு எதிரிலேயே அவர் தங்குவதற்காக வீடு கட்டப்பட்டு வருகிறது. ஈரோடு காளிங்கராயன் கால்வாயில் கலக்கும் சாயப்பட்டறை கழிவுகளால் விளைநிலங்கள் பாழாவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விளைநிலங்களை பாதுகாத்து வாழ்வாதாரத்தை காக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுடன் பல்கலைக்கழக நிர்வாகம் அடுத்தடுத்து 2 முறை நடத்திய பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்துள்ளன. மருத்துவக் கல்லூரியில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க கோரி மாணவர்கள் 47வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடின உழைப்பு என்றுமே வீணாகாது என்ற தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார். சேலம் சின்னம்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடியது சர்வதேச போட்டியில் கை கொடுத்ததாக கூறினார். மேலும் இந்திய அணியில் சிறப்பான பங்களிப்பை தர கேப்டன் கோலி ஊக்கமளித்துள்ளதாகவும் நடராஜன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் மே மாதம் 5ஆம் தேதிக்குள் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த வாரம் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகம் வரவுள்ள நிலையில் தேர்தல் தேதி பிப்ரவரி மாத இறுதியில் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.